Hi friends, welcome to Trending Tamil Tips. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். மீஷோல இருந்து கொஞ்சம் பொருட்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே விலை கம்மி தாங்க. இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க வந்து பார்த்து முடிச்சிட்டு இத வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படினா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப அழகா கியூட்டா இருக்கக்கூடிய ஹோம் டெக்கர் பீஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி டேபிள்ல வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு. இப்போ குட்டி குட்டியா 2 டால் இருக்க மாதிரி இருக்குல்ல, இதுக்கு மேலே அதோட ஹெட் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடி ஏதாச்சும் வைக்கலாம். அதாவது ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வருது இல்லையா, ஸோ அந்த பிளான்ட் வந்து நீங்கள் அதுக்குள்ளே போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அதோட ஹேர் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். இப்போ எங்கிட்ட ஒரு பிளான்ட் வந்து இருந்தது, ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அதோட லுக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா மறக்காமல் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா மீஷோலே இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப விலை கம்மி தான். நிறைய கலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கப்பில் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தாங்க இது. இது வந்து இப்போ வீட்டில் நம்ம சின்ன குழந்தைங்களாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன குட்டி கப்பில் வந்து மேலே பெல் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, குட்டியாக மணி மாதிரி தொங்கிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நீங்கள் செவுத்துலையோ இல்லைன்னா உங்களோட ஃப்ரிட்ஜில் இங்கே அந்த இடங்கள்லாம் ஒட்டி வைக்கலாம். அங்கெல்லாம் வீட்டில் இருக்க குழந்தைங்க என்ன செய்வாங்க, அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து மூடுவாங்க இல்லையா. ஸோ குழந்தைங்க வந்து ஃப்ரிட்ஜை திறந்து மூடுறாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிரும். அது திறக்கும் போதே இந்த பெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மணி வந்து அடிக்கும்போது நமக்கு சவுண்டு கேட்கும். அதை வச்சு குழந்தைங்க வெளியே போகிறாங்களே அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து இட்லி மேக்கர் கப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கானில் பண்ணியிருக்காங்க. இந்த கப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணி, அதாவது நம்ம இட்லி பிளேட்டில் வந்து இது அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து இட்லி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல கரெக்டான ஒரு ஷேப்பில் வரும். எல்லா இட்லியுமே ஒரே ஈவனாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுக்கு இட்லி பிளேட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுவணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ இந்த இட்லி பிளேட்டுக்கு மேலே நான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து இட்லியை மாவை வந்து ஊற்றி வைக்கணும். இந்த மாதிரி ஊற்றி வைக்கும்போது எல்லா இட்லியும் ஒரே ஈவனாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நமக்கு வந்து இட்லி பிளேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. வேணும்னா இந்த ப்ராடக்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே விலை கம்மி தான். இப்போ ரீசெண்ட் டைமாக இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சின்ன ப்ராடக்டாக இருந்தாலும் நமக்கு அவசரத்துக்கு ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூண்டு வந்து நம்ம ரொம்ப மேஷ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கட் பண்ணாமல் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து பூண்டை இதுக்குள்ளே போட்டு நசுக்கி, சில சமயம் சில டிஷ்ஷுக்கெல்லாம் நம்ம அந்த மாதிரி செய்வோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து பூண்டு தோல் உரித்து எடுத்திருக்கேன். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு பூண்டு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். உள்ளே வச்சுட்டு இப்படி பிடிச்சி நான் கையை வச்சு லைட்டாக நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இப்படி ப்ரெஸ் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த பூண்டு அழகாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக இஞ்சி எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு கூட அழகாக இப்படி வந்து துருவி, அதாவது இந்த ரொம்ப சின்ன சின்ன பீஸாக அந்த துருவி கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா நைஸாக இப்படி வந்து கிடைக்கிது. பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து தலை வாரி பின்னல் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கலர் கலரான பேண்டு வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ரொம்ப விலையும் கம்மியாக இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், அதிகமான குவான்டிட்டிலையும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இதை ஆர்டர் பண்ணலாம். ரொம்பவே விலை கம்மி தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 54 ரூபா. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பேண்டு கிட்டே இருக்குது. நல்ல குவாலிட்டியான கிளாத்தில், நல்ல ஷைனிங் கிளாத்து, எல்லாமே நல்லா ப்ளைனாக இருக்குது கிளாத்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ரப்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நல்லா டைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 25 பீஸ் கிட்டே இதில் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்து வாங்குகிற அந்த 54 ரூபாய்க்கு இது ரொம்ப வர்த்துன்னு
நினைக்கிறேன். 25 பேண்ட் இருக்கிறதுனால நம்ம விதவிதமாக நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அழகாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வருஷக்கணக்காக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மல்டி கலர் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா விதமான சாரீஸ்க்கும் இது வந்து ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் வியர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட லுக்கே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது. ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ஃபினிஷிங் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. நிறைய சமைக்கி வச்சு எம்ப்ராய்டரிங் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது. அதை தொட்டு பார்க்கும்போதே நல்லா இருந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி 2 நாட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக. அதே மாதிரி இதுக்கு வந்து பின்னாடி தான் கொக்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து முன்னாடி கொக்கி வச்ச மாதிரி வருதா அப்படிங்கிறத நான் கவனிக்கல. நான் வந்து ஆர்டர் மட்டும் போட்டிருந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் அதுக்கு பின்னாடி கொக்கி தான் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1, 2 ப்ளவுஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய சாரீஸ்க்கு இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கழுத்து இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி கொக்கி. பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ கலர் கலராக ஸ்க்ரீன்லாம் போட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒர்த்தான ஒரு குவாலிட்டி. ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்காக ரொம்ப அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்போவாக தான் வாங்குவேன். சிங்கிள் பீஸாக அப்படி வாங்க மாட்டேன். இந்த மாதிரி செட்டாக தான் வந்து வாங்குவேன். இந்த துணி, இந்த கலரு, இதில் இந்த பூ டிசைன் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வாங்கிட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிசைன் எந்த அளவுக்கு இருக்குது, அதோட கலர் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம மாட்டி வைக்கிறோம் இல்லையா இந்த ரிங்கு, இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா பின்பக்கம் எப்போவுமே மற்ற ஸ்க்ரீனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு கிளாத்து மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணினதுக்கப்புறம் துவைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பிஞ்சு சுத்தமாக அது ஃபுல்லாக டேமேஜே ஆகிடும். ரொம்ப அப்படியே தின்னாகவே ஆயிரும் அந்த இடத்துல இருக்கிற துணியே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த துணியில் பார்த்திங்கன்னா பின்னாடியும் கிளாத்தே வந்து வச்சு யூஸ் பண்ணி தைச்சிருக்காங்க. அதே சமயத்தில் ரொம்ப திக்கான ஒரு குவாலிட்டியாக மேலே வந்து தையல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 பீஸ் அப்படிங்கிறதுனால நடுவில் வந்து அந்த எல்லோ பீஸ் வந்து வரும். சைடில் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டருக்கு மேலே இருக்குது. நான் இது வந்து என்னோடய ஹாலில் நான் வந்து போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதோட டிசைன், அதோட கலர் காம்பினேஷன் எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருந்தது. அந்த காம்போவே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பக்கம் வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டு. இது வந்து ஃபுல்லாகவே வரும். கீழே அடியில் வரைக்குமே நமக்கு வந்து வரும். இது வந்து 5 ஃபீட் அப்படிங்கிறதுனால நமக்கு ஜன்னல் வரைக்குமே நின்றுடும். நான் வீடியோக்காக உங்களுக்கு இந்த எல்லோ கலர் செட்டு வந்து இப்போ போட்டு காமிச்சிருக்கேன். நான் 2 பக்கமுமே ஒரே மாதிரி தான் பிங்க்கில் தான் போட்டிருந்தேன். ஸோ வீடியோவுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.